நேத்து பாத்தீங்கன்னா துறையூர்ல அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கியது, அந்த செவிலியர் உள்ள இருந்தவங்கள தாக்குறது எல்லாமே தவறான செயல், கண்டிக்கத்தக்கது. ஏன்னு கேட்டீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் என்பது அவசர உதவிக்காக நம்ம அமைக்கப்பட்ட ஒன்று. இது தமிழ்நாடு முழுக்க எப்பவுமே சென்று கொண்டுதான் இருக்குது. பர்டிகுலரா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் பொதுக்கூட்டம் பண்ணும்போது வராங்கன்றாங்க. இவங்க ஆளுங்களே யாரும் போன் பண்ண மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் அந்த சைடு ஆம்புலன்ஸ் இருக்குன்னு அவங்களே சொன்னாங்க. இங்க யாருக்கும் அடிபட்டு இருக்கு, அதுக்காக வந்தேன்ட்டு. ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா இவங்களே அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்கள தாக்கி இருக்காங்க. இது மிகப்பெரிய கண்டனத்துக்கு உண்டானது. பாதிப்பு எல்லாருக்கும் ஒண்ணுதான். இதே ஒரு உயிர் சேதாரம் ஆயிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? அதனால இது மிகப்பெரிய கண்டனத்துக்கு உள்ளானது. போன வாட்டி அவர் பேசும்போது ஆக்ரோஷமா சொன்னார். அத்த வாட்டி ஆம்புலன்ஸ் டிரைவரே அதுல பேசஞ்சர் இதான் போவாருன்னு அட்மிட் பண்ணப்படும் சொன்னாங்க. அதை அவங்க ஆளுங்க இப்ப செஞ்சே காமிச்சிட்டாங்க. திருப்பி இவங்க தமிழகத்துல ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதுவே ஒரு எக்ஸாம்பிள் ஆகுது இல்ல. ஒரு ஆம்புலன்ஸுக்கே இந்த நிலைமைனா அப்ப பொதுமக்களுக்கு என்ன நிலைமை? மத்தவங்க நம்ம சொல்றோம்னா நம்ம அதுக்கு வழிகாட்டியா தான் இருக்கணும். அவங்க இதை குறை சொல்ற மாதிரி நடந்துக்கினாங்க. இப்போ அதனால இந்த மாதிரி மீண்டும் நடந்ததுன்னா பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரட்டி இதை கண்டனத்துக்குள்ளானது. இந்த மாதிரிலாம் நடத்தவே கூடாது. மெயினா மாவட்ட ஆட்சியாளர் இதெல்லாம் அவங்க மேல எல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஆம்புலன்ஸ் உள்ளே ஏறாங்க. அது ஒரு பொது சொத்து, அது கவர்மெண்டோட சொத்து. இப்ப நாளைக்கு அந்த வாங்கினாங்க இல்லைன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணோ இல்ல ஒரு அவசர விபத்து ஏற்பட்டதுன்னா எப்படி இப்ப அங்க ஆம்புலன்ஸ் ரெடி பண்ண முடியும்? இப்ப இவங்க பாட்டு உங்களை தாக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் அவசர ஊர்தி எப்படி அனுப்ப முடியும்? அதனால கவனக்குறைவா செயல்பட்டவங்க எல்லாருமே தான் நடவடிக்கை எடுக்கணும்.